புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். புதுயுகம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு நிகழ்ச்சி. இது விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. இந்த வாரம் முழுக்க முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் தாங்க. அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வாரம் முழுக்க அவங்கள நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். நம்ம தங்க தாரகையை கொண்டாடுறதுல நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். கலை தாய் கொடுத்த கலை மகள் தான் நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா. அவங்களுக்கு தெரியாத ஒரு கலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்கன்றது தெரியும். அவங்க சூப்பராக பாட்டு கூட பாடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பப்பிமா போட்டாங்க இல்லையா ஒரு சாங்கு, அந்த சாங் நம்ம அம்மா ஜெயலலிதா அவங்க பாடினது. கிட்டத்தட்ட ஒரு 6 பாட்டு ஓவராலாக சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இந்த பாட்டு ஃப்ரம் அடிமை பெண் படம் ரொம்ப 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 ஸ்பெஷல். அவ்வளோ அர்த்தம் இருக்குது இந்த பாட்டில். இல்லை, எல்லா பிள்ளைகளுமே இந்த பாட்டை கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கேட்டே ஆகணும். அண்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன புதன்கிழமைனா என்ன விளையாடுவோம் பார்த்துடலாமா? பப்பிமா போட்டுடலாமா? இன்னைக்கு புதன்கிழமை நம்ம விளையாட போற கேம் திரை புதிர். அம்மா நம்ம ஜெயலலிதா அம்மா ஸ்பெஷல் அப்படின்றதுனால இன்னைக்கு திரைப்புதிரில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த புதிர்கள் எல்லாமே அம்மாவுடைய படங்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்க போது. நாங்கள் மியூசிக் டைரக்டரை பற்றி கேட்போம், படத்தை பற்றி கேட்போம், எதை பற்றி வேணாலும் கேட்போம். நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கங்க. ஆல்ரெடி இந்த 2 எபிசோட்ஸில் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த எனர்ஜியோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலர் யாருன்றதை பார்த்துடலாமா? ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க. காயத்ரிங்க என்னோட பேருங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க. ஓகே காயத்ரி, இன்னைக்கு திரை புதிர் விளையாட போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய புதிர்களை நம்ம எழுப்பணும் இல்லையா? ஆமாங்க மேடம். யா, பப்பிமா கொண்டு வாங்க. பாத்தீங்களா, ரைட் சைடுல நீங்க கண்டுபிடிக்க போற ஆன்சரோடைய விஷயங்களை பப்பிமா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடுல உங்களுக்கான நம்பர்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்றீங்களோ அதுக்குள்ள இருக்க கேள்வியை நான் கேட்பேன். சரி மேடம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 கேள்விகள் இருக்கு. ஓகே மேடம். நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ண போறீங்க காயத்ரி மேடம்? 6 மேடம். சரி, நம்ம 6 ஓபன் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க, இல்லனா மியூட்ல போட்டுருங்க. ஓகேவா? ஆல் ரைட். சோ காயத்ரி அவர்களுக்காக 6ல இருக்கும் அந்த கேள்வி என்ன அப்படின்றத நான் கேக்குறேன். இதுக்கான விடை வலம் இருந்து இடம் இருக்க போது 6 லெட்டர் கொண்ட விடை தான். உங்களுக்கான கேள்வி, என்றும் 16 வயது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? அண்ட் உங்களுக்கான டைம் பபிமா ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் நான் ரிப்பீட் பண்றேன். என்றும் 16 வயது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? 6 லெட்டர்ஸ் இந்த ஆன்சரு. ஆல்ரெடி ஒரு 15 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் 4 செகண்ட்ஸ். 3, 2, 1. ஓகே காயத்ரி மேடம், வெயிட் பண்றேன் மேடம். சொல்லிட்டு இருக்கோம் மேடம். இன்னும் 16 முடிஞ்சிருச்சு. டைம் முடிந்து விட்டது. ஓகே மேடம். நம்ம ஆன்சர் என்னன்றதை பாத்துருவோமா? கெஸ் பண்ணீங்களா? கன்னித்தாய் மேடம், கன்னித்தாய். ஓகே, டைம் முடிஞ்சிருச்சுல. எனிவே, சோ அதனால நம்ம பப்பி மாட்ட கேட்டுருவோம். பப்பிமா, சரியான விடை என்ன? போடுங்க. கன்னித்தாய் என்பது சரியான விடை. ஆனா நீங்க கொஞ்சம் டைம் தாண்டி சொல்லிட்டீங்களே, என்ன பண்றது? இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் அது சரியான விடை தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க கன்னித்தாயின்னு? சர்ச் பண்ணோம் மேடம். சர்ச் பண்ணீங்களா? ஆமாங்க மேடம். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
போங்கு மேடம், போங்கு. ஸோ யாரும் வந்துட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா யோசிச்சு வந்துட்டு பதில் சொல்லுங்க. அது இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகும். காயத்ரி மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இப்போ நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? சென்னையிலேருந்து உமா. உமா மேடம், காலைல என்ன சாப்பிட்டீங்க? காலையில தோசை. தோசை. எத்தனை தோசை? 2. சின்ன வயசுல இந்த பாட்டுலாம் சொல்லுவாங்களே, தோசை அம்மா தோசை, அந்த பாட்டுலாம் உங்களுக்கு பாடி இருக்காங்களா யாராவது? நாங்க இப்ப எங்க பேத்தி பேரனுக்கு பாடிட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். நீங்க தோசையோட எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. சரி, புரட்சி தலைவி அம்மாவுடைய உங்களோட ஃபேவரட் ஃபிலிம்னா எந்த ஒரு மூவியை சொல்வீங்க? அது வந்து சொல்லவே முடியாது மேடம், எல்லா பிலிமும் நல்ல பிலிம் தான். இதுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரி, ஆனா ஒரு படத்தை என் பேரன் பேத்திங்களுக்கு வந்து நான் காட்டணும் அப்படின்னா எந்த படத்தை காமிப்பீங்க? குடியிருந்த கோயில். காரணம், வாட் இஸ் தி ரீசன்? தெரியல, அது வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால. ஓகே மேடம். ஸோ இன்னைக்கு திரைப்புதிர்ல டோட்டலா 11 கொஸ்டின்ஸ் உங்களுக்காக இருக்கு. ஆல்ரெடி 6 ஓபன் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எந்த நம்பர் ஓபன் பண்ண போறீங்க? 11. 11. இதுல வந்து இடமிருந்து வலம் பதில் இருக்க போகுது. எத்தனை எழுத்து கொண்ட பதில்னா 4 எழுத்து, 4 லெட்டர்ஸ். அண்ட் உங்களுக்கான கேள்வி, எங்க மாமா படத்தில் ரோஜா ரமணி அவர்களின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அண்ட் உங்களுக்கான டைம் பப்பிமா போடுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். எங்க மாமா படத்தில் ரோஜா ரமணி அவர்களின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அவங்களுடைய கேரக்டர் நேம் இந்த படத்துல. தெரியலையா மேடம்? ஒரு க்ளூ கொடுக்குறேன். இந்த நேம்ல ஒரு ஏற்கனவே ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகையும் இருக்காங்க. ஆல் ரைட், கண்டுபிடிக்க முடிஞ்சதா? ஜெயலலிதா வராது இல்லையா? சரி, ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. நீங்களே கேளுங்க பப்பிமா, பதில் என்ன பப்பிமா போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. பப்பிமா போடுங்க. சரோஜினி. சரோஜினி என்பதுதான் சரியான விடை. எனிவே, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம குடியிருந்த கோவில உங்க பேரன் பேத்திங்களுக்கு போட்டு காமிங்க. ஓகே, தேங்க் யூ. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு எங்க இருந்து? நான் திருச்சியில இருந்து மீனாட்சி தியாகராஜன் பேசுறேங்க. மேடம், நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா நான் யாருன்னு கேட்க மாட்டேன், ஓகேவா? ஏன்னா நீங்க திருச்சி இல்லைன்னா நீங்க திருச்சி கூட சொல்ல வேண்டாம். திருச்சி, நான் வந்து திருச்சியில நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? பாத்தீங்களா பப்பிமா, உங்களுக்காக ஸ்பெஷல் சாங் டெடிகேஷன்லாம் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு நன்றி போடுங்க பாப்போம். தேங்க்யூ. மீனாட்சி மேடம், எப்படி இருக்கீங்க? ஜீவிதா 2-3 நாளா காணோம். என்ன பண்றது, ஒரு செம பிஸி மேடம். அங்க என்னது, அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்கன்ற மாதிரி. பப்பிமா பாக்குறேன் வந்து இன்னைக்கு ஜெயலலிதா மேடம் எங்க ஊரு பொண்ணுங்க. ஆமா, ஸ்ரீரங்கம். அவங்க வீடெல்லாம் எனக்கு தெரியும். திருச்சி கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நாங்க பாத்துட்டு பேசிட்டே போவோம். வந்து அந்த வீடெல்லாம் பத்திலாம் அது எனக்கு அவங்களோட இது முழுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஸ்டைலு, பொறுமை, அவங்களோட பேச்சு, பேச்சுல குரலே அவ்வளவு இனிமை. பரதநாட்டியம், கிளாசிக்கல் எல்லாத்துலயும் சிறந்த அரசியல், சினிமா துறை, யாரோட நடிச்சாலும் அவங்களோட ஒரு டாப்பா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இதுல இருந்தே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீங்க ஜெயலலிதா அம்மாவை எப்படி அணுவா ரசிச்சிருக்கீங்க அப்படின்னு. அதே ரசிப்போட கேள்விக்கு போவோம். 6-11 ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரிங்க அவரோட படம் கடைசியா நடிச்சாங்கல்ல ஒரு படம், உன்னை சுற்றும் உலகம், அது பார்த்தேங்க. அது பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு அழுக. என்னுடைய உணர்வு வந்து ரொம்ப எங்களால வந்து புரிஞ்சிக்க முடியுது. சேம் ஃபீலிங் தான். ஸோ இப்போ வந்து 6-11 நம்ம திரைப்புதிர்ல ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எந்த நம்பரை சூஸ் பண்றீங்களோ நான் கேள்வி கேட்கிறேன். 7ங்களா? ஆமா. 7ல வலம் இருந்து இடம் வந்து பதில் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 4 எழுத்து, ஜஸ்ட் 4 லெட்டர்ஸ் தான். உங்களுக்கான கேள்வி, ராமன் தேடிய சீதை இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு என்ன? உங்களுக்கான டைம் பப்பிமா
ஸ்டார்ட் பண்ணுங்க. ராமன் தேடிய சீதை என்ன மாதிரியான ஒரு படம்? எத்தனை தடவை பாத்திருக்கீங்க படத்தை? நான் அந்த படம் பாக்கலைங்க. ராமன் தேடி நான் டிவில தான் பாத்திருக்கேன். நான் நேர்ல எல்லாம் போய் பார்த்தது கிடையாது. எனக்கு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். சரி மேடம், கடைசி 2 செகண்ட். மறந்து போயிடுச்சு எனக்கு. டைம் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் கெஸ் பண்ணீங்களே எப்ப வந்திருக்கோம்? 80s-ஆ 70s-ஆ இல்ல 60s-ஆ? 80s-ல. சரி நம்ம பாப்போம். பப்பிமா ஆன்சர் போடுங்க. எந்த இயர்? 1972. 1972 என்பதுதான் சரியான விடை. ராமன் தேடிய சீதை. ஓகே மேடம். எனிவே நீங்க ஃபோன் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் அம்மாவை பத்தி பகிர்ந்துக்கிட்டீங்கல்ல, அவங்க அணுவணுவா ரசிச்சு அந்த விஷயங்களை சொன்னீங்க பாத்தீங்களா? We also like it so much. So thank you so much கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? மனோகர் from பம்மல். பாபநாசம்ங்களா? பம்மல். சார் நம்ம ஊர் சென்னையில இருந்தா ஃபோன் பண்றீங்க? ஆமாங்க. சென்னைன்னுலாம் சொல்ல முடியாது, சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படி ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்படி இருக்கீங்க மனோகர் சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய ஃபேவரட் பாட்டு சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? பாட்டு வந்து 1000 ஓகே. அந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம் தான். ஓகே, இன்னைக்கு வந்து கேள்வியில உங்களுக்கு 7, 11, 6 ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எந்த நம்பர் சூஸ் பண்ண போறீங்க? 8. 8ல உங்களுக்கு ஒரே ஒரு லெட்டர் தான். ஜஸ்ட் 1 லெட்டர்ல உங்களுக்கு வந்து ஆன்சர் இருக்கு. கேள்வியை கேட்டுடுறேன். அடடா என்ன அழகு, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான டைம் பப்பிமா ஆரம்பிங்க. ஒரே லெட்டர் சார், ஒரே ஒரு தமிழ் எழுத்து. டைம் போய்கிட்டு இருக்கு. அடடா என்ன அழகு, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? ரொம்ப பழைய படம் போல தெரியலையா? கண்டிப்பா அம்மா நடிச்சிருக்காங்கன்னா அது நிச்சயமா ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு வந்த படமா தான் இருக்கும். தெரியலீங்களா? சரி, டைம் முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை என்ன அப்படின்றத பப்பிமாட்ட கேட்டலாம். பப்பிமா போடுங்க. உலகை புரிந்து கொண்டவன் நீ. அந்த திரைப்படத்தின் பெயர் நீ. பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். ரொம்ப பழைய படம். ஆனா பாத்திருக்கீங்க. ஓகே ஓகே மனோகர் சார், பம்மல்ல இருந்து கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாரம்ல விருப்பம் போல விளையாடு ஷோ ஹோஸ்ட் பண்றதுல இன்னும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, புரட்சி தலைவியுடைய அம்மா, அந்த அம்மாவுடைய ஸ்பெஷல் இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு குழந்தையா இருக்கும் போது பார்த்துருப்போம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் அவங்களுடைய ஒரு கொண்டாட்டத்தில் நான் ஒரு ஆங்கராக இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பெருமை தான். ஸோ இப்போ திரைப்புதிர் விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அடுத்த காலர் யார் இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து? வணக்கம், நான் வித்யா பேசுறேன். வித்யா? வித்யா. எங்க இருந்து பேசுறீங்க வித்யா? பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சில இருந்து பேசுறேன். ஓகே ஓகே. பொள்ளாச்சியா இருந்தாலும் இப்பெல்லாம் வெயில் ஓவரா இருக்கு அப்படின்றத நான் கேள்விப்படுறேன். உண்மையா? ஆமா ஆமா, ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு. நீங்களே அப்படிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா சென்னையில இருக்கிற நாங்களாம் எவ்வளவு ஃபீல் பண்ணணும்னு நினைச்சு பாருங்க. நீங்க வந்துருங்க, எங்க பொள்ளாச்சிக்கு வந்துருங்க எல்லாரும். நீங்க என்ன எல்லாருமே வா? எல்லாரும் வந்துருங்க. பாவம், எங்களுக்கு இப்போ 30 டிகிரி இருக்குன்னா உங்களுக்கு 35 இருக்கும். ஸோ எல்லாருமே இங்கேயே வந்துருங்க. நமக்காக இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே, யாரு பப்பிமா இவங்க? யாரு? ஓகே மேடம், எங்க எல்லாருக்காக ஒரு பெரிய நாங்க ஒரு பெரிய குழு, அதனால எங்க குழுக்கு வந்து நீங்க ஒரு தனி ஏரியாவே ஒதுக்க வேண்டியதா இருக்கும். தயாரா இருந்துக்கோங்க. அடுத்த பஸ்ல கிளம்புறோம். கண்டிப்பா கண்டிப்பா வாங்க. ஓகே வித்யா, புரட்சி தலைவி அம்மா ஸ்பெஷல்ல திரைப்புதிர் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். என்ன நம்பர் நீங்க சூஸ் பண்ண போறீங்க? எனக்கு நம்பர் 2. நம்பர் 2ல மேல் இருந்து கீழ் உங்களுடைய பதில் இருக்க போது. 6 லெட்டர்ஸ், 6 எழுத்து. உங்களுக்கான கேள்வி, அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆர் அவர்களின் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? அண்ட் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க பப்பிமா. அடிமை பெண் இந்த மூவில எம்ஜிஆர் அவர்களுடைய கதாபாத்திரம், அந்த கேரக்டர் நேம் என்ன? அடிமை பெண் ஜெயலலிதா இருக்காங்க.
ஜெயலலிதா இருக்காக, எம்ஜிஆர் இருக்காக. இரட்டை Last 2 இதெல்லாம் seconds. நடிச்சிருப்பாங்க. நீங்க யார் யார் இருக்காங்கன்னு கணக்கு பண்றதுக்குள்ளேயே 20 செகண்ட் முடிந்து விட்டது. சரி, ஆன்சரை கேட்டுருங்க. நீங்களே கேளுங்க. பப்பிமா கேட்ட ஆன்சர் போடுங்க. பப்பிமானு பப்பிமா ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்க பப்பிமா சொல்லுங்க. வெங்கையன். வெங்கையன் அப்படின்றத சரியான விடை. சரி, நீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மா கிட்ட அந்த மோஸ்ட் ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம்ல உங்ககிட்ட. அப்படி ஒரு விஷயம்னா என்ன? அப்படி ஒரு விஷயம்னா அவங்க வந்து இப்ப லைஃப்ல வந்து அவங்க கூட வந்து யாருமே வந்து கடைசி வரைக்கும் உண்மையாவே அவங்க வந்து சிங்கிளா வந்து மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்பயும் வந்து அவங்க ரொம்ப போல்டா, ரொம்ப கான்பிடென்டா, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அதாவது எல்லாமே இருந்து, எல்லா உறவுகளும் இருந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறது ஒரு ஜெயிச்சோன்னே நம்ம சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லாம ஜெயிச்சு லைஃப்ல எத்தனை சோதனை எல்லாத்தையுமே கடந்து வந்திருக்காங்க. ஒரு உமன் எதாவது ஃபேஸ் பண்ணக்கூடாதோ எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல. அந்த ஒரு விஷயம் வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் ரொம்ப டவுனா இருக்கும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, ஓகே அம்மா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு வராத சோதனையா நமக்கு வரப்போகுது அப்படின்ட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடணும். பாருங்க, இவங்கள மாதிரியான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ்க்குலாம் எந்த காலம் ஜென்சியோ ஜென் பீட்டா ஆல்ஃபா எது வந்தாலுமே ஒரு எண்டே கிடையாது. எல்லா தலைமுறைக்குமே வந்துட்டு அம்மா ஒரு பெரிய 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 வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். தேங்க்யூ சோ மச் வித்யா, அதை மீண்டும் நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணதுக்கு தேங்க்யூ. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். என் பேர் பூபாலன். பூபாலன், ஆமாங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து கூப்பிட்டேங்க. ஓகே, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையமா? ஈரோடு மாவட்டம் பவானிங்க. பவானி. ஆமாங்க. ஓகே ஓகே, எப்படி இருக்கு அங்க ஊரு நிலைமையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இப்பதான் வெயில் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா சென்னை வாங்க சார். வெயில்னா என்னன்னு நாங்க காமிக்கிறோம். ஓகே பூபாலன் சார், இன்னைக்கு நம்பர்ஸ் இருக்கு பாருங்க. என்ன நம்பர் நீங்க சூஸ் பண்ண போறீங்க? 5. 5ல இடம் இருந்து வலம் உங்களுடைய பதில் இருக்க போகுது. எத்தனை லெட்டர்ஸ்னா 4 லெட்டர், 4 எழுத்து கொண்ட விடை. அண்ட் உங்களுக்கான கேள்வி, நான் திரைப்படம் வெளியான ஆண்டு என்ன? அண்ட் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் திரைப்படம் வெளியான ஆண்டு என்ன? 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. 1957. 57 67ங்க. 1967. 67. படம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க மேடம். படத்துல யாரெல்லாம் வருவான்னு சொல்லுங்க. டைம் முடிஞ்சிருச்சு. ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் நிறைய கதாபாத்திரங்கள் பார்த்திருக்கேன், அதனால ஞாபகம் இல்ல. ஓகே, இட்ஸ் ஓகே. 1967 சொல்லிருக்காரு. பப்பிமா, சரியா தவறா? அட 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 1967 என்பது சரியான விடை பூபாலன் சார். நீங்க சரியான விடை சொன்ன நேரம் டக்குன்னு வெயில்லாம் போய் உங்களுக்கு அப்படியே ஜில்லுன்னு ஃபீல் ஆகுதா? என்னென்ன சொல்றீங்க பாருங்க, சொல்லிப்போம். சூப்பர் பூபாலன் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கால் பண்ணதுக்கு மிகவும் நன்றி. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். ஹலோ 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 ஹலோ, போரூர்ல இருந்து கல்யாணி. போரூர்ல இருந்து பேசுறீங்களா கல்யாணி மேடம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சமைச்சிட்டீங்களா மத்தியானம்? இல்ல மேடம், இனிமேல் தான் மேடம். இனிமேல் தானா? ஆமா மேடம். ஓகே. உங்க ப்ரோக்ராம் பார்த்த உடனே தான் அதுக்கப்புறம் தான் சமையல். நம்ம ப்ரோக்ராம பார்த்ததுக்கு அப்புறமா தான்டா சோரே இறங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை கேட்க ரொம்ப பெருமையா இருக்கு. எனிவே, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா ஸ்பெஷல். சோ நம்பர்ஸ் பாருங்க, திரைப்புதிர்ல சில நம்பர்ஸ்லாம் இருக்கு. ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்க, நான் கேள்வி கேட்கறேன். நம்பர் 10. 10ங்களா? ஆமா மேடம். ஓகே, பப்பிமா 10 ஓபன் பண்ணுங்க. 10 நான் தான் கேள்வி கேட்கணும், கரெக்டா? தெரியும் எனக்கு. 10ல உங்களுக்கு இருக்க கேள்வியை சொல்றதுக்கு முன்னாடி அதுல 4 லெட்டர் கொண்ட விடை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க.
சரி மேடம். இடம் இருந்து வலம் வரப்போகுது. அண்ட் உங்களுக்கான கேள்வி, ராஜா திரைப்படத்தில் பண்டரிபாய் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? பப்பிமா ஆரம்பிங்க டைமரை. ராஜா திரைப்படத்தில் பண்டரிபாய் அவங்களோட கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? 20 செகண்ட் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. 10 செகண்ட் முடிய போகுது. மேடம் க்ளூ வந்துட்டு ஒரு அதாவது ஒரு தெய்வத்தின் பெயர்னு கூட சொல்லலாம். தெய்வத்தின் அவ்வளவுதான். என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். 20 செகண்ட் முடிஞ்சிருச்சு. நோ ஆன்சர். தெரியலையா மேடம்? சரி பப்பிமா, அந்த தெய்வத்தின் பெயரை போடுங்க. பப்பிமா போடுங்க, படிங்க, நீங்களே படிங்க. பார்வதி. பார்வதியா? பண்டரிபாய் அவங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் பார்வதி. அந்த படத்துல ரொம்ப பழசு இல்ல, அதனால ஞாபகம் வரல மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஜெயலலிதா அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். அவங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு உலகமெங்கும் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மான்னு சொல்லிட்டு புகழ்றோம். ஆனால் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா இயற்பெயர், அவங்களுடைய ஒரிஜினல் நேம் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா கோமலவல்லி அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்கள செல்லம்மா எப்படி திரும்ப கூப்பிட்டுருக்காங்க? செல்லம்மானா அவங்க அம்மா, அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள்லாம் வந்துட்டு அம்மு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாங்களாம். ஸோ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வீட்டில் வந்து நிறைய அம்மு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தியா ஜெயலலிதா அம்மாவை கூட இப்படி தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை குதூகலம் படுத்துங்க. அண்ட் நிறைய படங்கள் இருக்குங்க. இன்னும் வந்துட்டு இந்த ஜென்சி பசங்களுக்கும் சரி எனக்கும் சேர்த்தா நான் சொல்கிறேன், நிறைய திரைப்படங்கள் வந்து நம்ம பார்க்க தவறி இருக்கும். அதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ மேடம் கூட ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கல்ல, குடியிருந்த கோவில் என்னோட பேரம்பேத்திக்கெலாம் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு, நானுமே போயிட்டு மறுபடியும் அந்த படம்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். அண்ட் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஜீவிகா வந்து இப்போ கிளம்ப போறேன். நீங்களும் போயிட்டு சாப்பிடுங்க, ஓகேவா? நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, மறக்காம சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்டா மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜீவிகா. இது விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. டாடா, பை பை.